Okay, very good morning. So today we're going to see about another interesting IIoT platform. This is called as ThinkWorks. Okay, so actually we're going to see two platforms today. One is the ThinkWorks as well as Azure IoT. Okay, we're going to see how these two are used in related to one another. Okay, today I want to share you one more experience that I had today morning. Something like the connectedness. Whenever we think of IIoT, what we wanted to say is it is a connect between a machine to a machine. Okay, a machine to a server. Okay, or a machine to a human machine interface. Okay, so we talk of connectedness. Okay, when two products are connected. Today morning I had a small experience that I wanted to share with you. இன்னைக்கு காலையில் வந்து நான் காலைல மார்னிங் நார்மலாக வாக்கிங் போகணும், சீக்கிரமாக ஏந்திரிப்பேன். ஒய்ஃபும் ஏஞ்சிட்டாங்க, பையன் மட்டும் பெட்டில் படுத்துருந்தான். ஸோ ஒய்ஃப் திடீர்னு கூப்பிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் ஆக்சுவலாக டியூட்டி கிளம்பியிருக்காங்க. நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே. ஸோ அவங்க கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி வந்து பையன் வந்து கத்துறாங்க, நீங்கள் போய் படுத்துங்க கூட அப்படின்னாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். நான் போய் என் பையன் கூட வந்து படுக்கிறேன். படுத்துட்டு அவன் மேலே அந்த கை வைக்கிறேன். யூ சி அந்த கனெக்ஷன், தட் கனெக்ஷன் மேக்ஸ் அன் அமேசிங் திங். ஒன்ஸ் ஐ எம் கெட்டிங் கனெக்டட் டு ஹிம், அவனுக்கு அந்த பாடி ஈட்டை உணர்ந்த உடனே ஈ செட்டில்ஸ் டவுன் இன் டு ஸ்லீப். அப்போ என் மைண்டில் தோணுன விஷயம் இதுதான். ஸோ ஆல்வேஸ் கெட்டிங் கனெக்டட் வில் மேக் திங்ஸ் சூப்பர். ஓகே, whether it is humans or whether it is machines, we try to make connectedness with the machines also. Okay, but this is a small thing that I got into mind today morning. ஒரு அமேசிங் திங் இல்லையா? நம்ம ஒரு நான் முன்னாடி வந்து இதில் படித்தேன். நான் என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் இந்த உடம்புல சுரக்குது, எப்படி வந்து இந்த அம்மாக்கும் குழந்தைக்கும் ஒரு பாசம் ஏற்படுது அப்படின்னு. ஸோ அதாவது அம்மாவுக்கும் குழந்தைக்கும் பாசம் ஏற்படுறது நார்மல், ஏன்னா அவங்க வயிற்றுல அந்த குழந்தை பிறக்குதுன்றது. பட் அப்பாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு கனெக்ஷன் வருது இல்லையா? ஈவன் இப்போ நிறைய இடத்துல வந்து யூ திங்க் ஆஃப் கே, லெஸ்பியன் இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கும் குழந்தைங்க வராங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி அந்த கனெக்ஷன் ஏற்படுது அப்படின்றத பற்றி ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் நான். இதில் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு சீரீஸ் பார்த்தேன். ஆக்சுவலாக அவங்க சொல்கிறாங்க, ஒரு சர்டைன் ஹார்மோன்ஸ் நீங்கள் வந்து அவங்க இந்த குழந்தைங்களை ஸ்பரிசத்தை தொடும் பொழுது ஒரு அந்த கனெக்ஷனில் ஒரு சர்டைன் ஹார்மோன்ஸ் பிறக்குது. தட் ஹார்மோன்ஸ் ஆக்சுவலி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இன்டிமசி பிட்வீன் எ சைல்ட் அண்ட் இஸ் ஃபாதர். ஓகே, ஸோ ஈவன் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்குமான ஒரு கனெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு அ மதர் அண்ட் அ சைல்டு அப்படின்றாங்க. ஓகே, so that is a kind of thing. Okay, so connectedness, core concept is what I wanted to say is a connectedness. Okay, so இந்த இடத்துல வந்து நாம பார்க்க போறது வந்து ThinkWorksன்றது ஒரு IoT software solution. It is an IoT software solution mainly for industries purpose cover. Okay, ஸோ எப்படி இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது மூலமாக நம்ம முன்னாடியே தெரியும், IoT யூஸ் பண்ணுறதுனால நம்மளால ஒரு பிஸ்னஸில் வந்து யூ கேன் ஹேவ் அ ரியல் டைம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது மூலமாக அந்த இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு பெட்டராக நம்மளால க்ரோத் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் வேர் ThinkWorks ஆல்சோ கம்ஸ் இன் டு பிக்சர். சிமிலர் டு தட் ஆஃப் யுவர் ப்ரெடிக்ட்ஸ். ThinkWorks பற்றி ஆக்சுவலாக லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங். ஒரு முக்கியமான விஷயம் ThinkWorksல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is having something called as augmented reality is also used. ThinkWorksல வந்து augmented realities plays a very important role. Okay, so this is your general reference architecture that we have already seen for an industrial internet of things. Okay, so இதை வந்து நம்ம 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து things, this is the part for the things. Second one is the insights. Third one is the action. திங்ஸ்ன்றது என்ன? பேசிக்கலாக டிஃப்ரெண்ட் டிவைசஸ்.
அதாவது நமக்கு சென்சார் ஆகட்டும், ஏதாவது ஒரு பிசிக்கல் டிவைஸை வந்து கனெக்ட் பண்றது பேரு திங்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஐஓடி டிவைசஸ்லாம் உங்களுக்கு திங்ஸ்ன்னு சொல்றோம். ஸோ இவங்க எல்லாரும் எங்க கனெக்ட் ஆகுறாங்கன்னா ஒரு எட்ஜ் டிவைஸ் மூலமா கனெக்ட் ஆகுறாங்க. எட்ஜ் டிவைஸ்ல இருந்து கிளவுட் கேட்வே மூலமா இன்ஃபர்மேஷன் போகுது. ஓகே, ஸோ இங்கே தான் நம்மளுடைய மெயின் என்ன சொல்றது, நம்மளுடைய அப்ளிகேஷன் பார்ட் எல்லாமே நடக்குது. இது வந்து ஆக்ஷன் பார்ட். ஸோ இந்த இடத்துல பியூட்டிஃபுல்லான ஒரு டேர்ம் இன்சைட்ஸ்ன்றது என்னன்னா, நம்ம நியூமரஸ் டேட்டா கலெக்ட் பண்றோம். வி கலெக்ட் நியூமரஸ் டேட்டா, சென்சார் டேட்டாவாகட்டும், ஆக்சுவேட்டர் டேட்டா ஆகட்டும், இந்த மாதிரி நியூமரஸ் டேட்டா கலெக்ட் பண்ற டேட்டா எல்லாத்தையுமே ஸோ வி ட்ரை டு ப்ராசஸ் இட். அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், வாட் இஸ் த இன்ஃபரன்ஸ் வி மேக், தட் இஸ் கால்ட் அஸ் இன்சைட்ஸ். வாட் இஸ் த இன்ஃபரன்ஸ் வி மேக், தட்ஸ் கால்ட் அஸ் அன் இன்சைட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்சைட்ஸ் மூலமாக தான் நம்மளால அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மிஷினில் என்ன இன்னும் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த இன்சைட்ஸ் வில் கோ இன் டு ஆக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஆக்ஷன்னு நீங்கள் பார்க்கும்பொழுது we are putting in perspective of a business. ஸோ ஒரு பிஸ்னஸில் உங்களுக்கு இந்த மாதிரி இன்சைட்ஸ்லாம் வந்த பிறகு யூ கேன் ப்ரெடிக்ட் வாட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவ் இருக்குது, எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல்லான டூல் பார்த்தீங்கன்னா மிஷின் லேர்னிங். ஸோ மிஷின் லேர்னிங், எனி நியூரல் நெட்வொர்க், எனி மிஷின் லேர்னிங் அல்கோரிதம்ஸ் வி யூஸ், ஏஐ பேஸ்ட் டூல்ஸ் வி யூஸ்ட் டு டெவலப் வாட் எவர் வி வாண்ட். ஓகே, ஸோ இதில் இதுதான் நம்மளோட மெயின் பார்ட், நம்மளோட கோர் பார்ட். ஸோ ரெண்டாவது, இந்த ப்ராசஸிங் எல்லாமே உங்களுக்கு க்ளவுடில் தான் நடக்குது. ஓகே, நம்ம இண்டஸ்ட்ரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கலாகவும் ஒரு இந்த எட்ஜ் ஏஜென்ட் மூலமாக இங்கேயும் சில ப்ராசஸிங் நடக்கும். யூ ஹேவ் அ ப்ராசஸிங் locally available over here. Also, the main analytics part goes into the cloud. Okay, ஏன்னா cloudல உங்களுக்கு ப்ராசஸ் பண்றது ரொம்ப ஈஸி. You have lot of service providers, lot of interesting application in different domainsல நிறைய எழுத முடியும். ஸோ cloudல வச்சு ப்ராசஸ் பண்றது it is a very easy compared to doing it in thing. Okay, so here you have the application enabled platform. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இன்புட் அவுட்புட் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஆல் அதர். ஸோ பேஸ்ட் அப்பான் த பிஸ்னஸ் கோல்ஸ், விஷன் அண்ட் மிஷன், வெதர் தே ஆர் ஏபிள் டு ரீச் த பர்டிகுலர் டார்கெட் ஆர் நாட். ஸோ அந்த பேசிக் ரிப்போர்ட்டிங். அண்ட் யூ ஹேவ் அ கோல்ட் ஸ்டோரேஜ் அண்ட் அ வார்ம் ஸ்டோரேஜ், சம்திங் லைக் யூ ஹேவ் அ ஷார்ட் டேர்ம் டேட்டா அண்ட் அ லாங் டேர்ம் டேட்டா. ஓகே, ஹிஸ்டோரியன் டேட்டான்னு சொல்லணும் இல்லையா? ஸோ தட்ஸ் அ லாங் டைம் டேட்டா, கோல்ட் ஸ்டோரேஜ். ஒரு ஷார்ட் டைம் டேட்டானா ஒரு டிரான்சியன்ட் டேட்டா, இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வார்ம் ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர் வி ஹவ் ஆல்ரெடி சீன். நவ் ஐ ஜஸ்ட் பூம் யூ இன் டு த நம்ம திங்ஸ் ஒர்க் அண்ட் அசூர் யூஸ் பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் ப்ளூ இருக்கோ ஸோ அதெல்லாம் வந்து அசூர். wherever you have this blue you have Azure, wherever you have the green you have ThingsWorks. Okay, ஸோ திங்ஸ்ஒர்க்கோட மெயின் விஷயம் என்னன்னா, அது வந்து இந்த டேட்டா எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம். இட் கிவ்ஸ் யூ அ சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம் ஃபார் கண்ட்ரோலிங், ஃபார் மேனேஜிங் ஆல் த டேட்டா. தட்ஸ் வாட் யுவர் திங்ஸ்ஒர்க் கிவ்ஸ். ஓகே, திங்ஸ்ஒர்க்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அசூர் ஐஓடி. ஸோ ஐஓடி அப்பா வந்து நம்மளுடைய அசூர் இருக்கு. ஓகே, யுவர் அசூர் ஆக்ட்ஸ் அஸ் ஐஓடி ஹப். Okay, see you have both ThingsWork as well as IoT hub. So ThingsWorkல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா இண்டஸ்ட்ரியல் கனெக்டிவிட்டி சென்சார்ஸ் இருக்கு. You have smart connected products, you have reliability control, okay, smart condition monitoring. So இது எல்லாமே வருது. இந்த இடத்துல பாருங்க, நமக்கு Azure என்ன பண்ணுதுன்னா, it provides you different IoT edge analytics. ஐஓடி எட்ஜ் அனாலிட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த இடத்துல எட்ஜ் டிவைசஸ்க்கு தேவையான எம்எல் ஸ்கோரிங்கு, அஜூர் ஃபங்க்ஷன்ஸு, இந்த எட்ஜ்லேயே வந்து உங்களுக்கு இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டா எல்லாமே எங்கே போகுதுன்னா டெலிமெட்ரி மூலமாக ஐஓடி ஹப்புக்கு போகுது. ஸோ இந்த இடத்துல கிளவுட், இது வந்து கிளவுட், ஐஓடி ஹப்புன்றது கிளவுட். ஸோ இந்த இடத்துல யூ டூ அ வெரைட்டி ஆஃப் டைம் சீரீஸ் டிவைஸ் இன்சைட்ஸ். ஓகே, டைம் சீரீஸ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ அந்த டேட்டா அனாலிசிஸ் மூலமாக, டேட்டா அனாலிட்டிக்ஸ் மூலமாக யூ கெட் லாட் ஆஃப் இன்புட்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் இன்சைட்ஸ். அந்த இன்புட்ஸ் எல்லாமே எங்கே போகுது அப்படின்னா
those inputs are fed into your ThinkWorks. ஓகே, ஸோ ஐஓடி ஹப்ல வந்து இட்ஸ் சம்திங் லைக் ரா டேட்டா மாதிரி வச்சுங்க. அந்த ரா டேட்டாவை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணி இன் ப்ரெசென்டபிள் வேல கொடுக்கறது யாருன்னா ThinkWorks கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். You will be able to appreciate what is the role of Azure and what is the role of ThinkWorks. Okay, so ThinkWorks இருக்கிற another interesting aspect வந்து asset advisor. அசெட்ன்றது என்னன்னா, எந்த ஒரு பிசிக்கல் டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோமோ அது பேர் அசெட். ஓகே, அதோட அட்வைசர் அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, அதோட பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்கு, அந்த மாதிரி. ஓகே, ஸோ யூ ஹேவ் அ ஸ்டோரேஜ் டிவைசஸ் அண்ட் ஃபைனலி ஃபார் த ஆக்ஷன் பார்ட் ThinkWorks ML machine learning uses augmented reality. It uses augmented reality. So this is what customer business system. ஸோ அவங்களுக்கு எப்படி இன்புட் கொடுக்குறோம், எப்படி அவுட்புட் கொடுக்குறோம், அவங்களுக்கு பிஸ்னஸ் டார்கெட் லெவல் எப்படி ரீச் ஆகுது, எந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து கரெக்டாக போகுது. ஸோ ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட் வி கிவ் இட் டு த பிஸ்னஸ். அண்ட் ஆல்சோ யூஸ் Azure machine learning as well as Azure Active Directory to accomplish this. Okay, so this is the complete smart connected product for IoT with ThinkWorks. What you're going to see now is going to be the real mind-blowing. Okay, so we'll see in detail how this ThinkWorks is employed in a real-time industry. Okay, so நாம இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ப்ராசஸ் எடுக்க போறோம். ஓகே, இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா it is a simple system only. You have a PLC here, you have a PLC over here, and this actually is the IoT gateway. Okay, இங்க இந்த IoT gateway மூலமா கம்யூனிகேஷன் போகுது. And this is a simple motor that is running. This is a simple motor that is running. And இதான் the motor ஓட shaft. And actually you are transmitting two parameters via this Wi-Fi module. ஒன்னு வந்து temperature, அடுத்தது humidity. These are the parameters. A Wi-Fi module that is going to transmit. And you have two solenoids for action, for actuators. Temperature க்கு ஒரு solenoid, humidity க்கு ஒரு solenoid. This is the control panel. And here you see a beautiful symbol of ThinkWorks, the ThinkWorks logo. It's not simply logo. I'll just see what is the beauty of this one. Okay, so இது வந்து ஒரு சிஸ்டம், ரியல் டைம் சிஸ்டம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, பிஎல்சிலேருந்து இந்த பேராமீட்டர்ஸ் ரியல் டைமில் மெஷர் பண்ணி கேட்வேல கொடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த மோட்டார் ரன் ஆகுது, இந்த மோட்டார் ஷாஃப்ட் ஒர்க் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் அ சிஸ்டம் தட் இஸ் ரன்னிங். We are going to see what is the power of ThinkWorks augmented reality. எப்படி அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னா அசெட் அட்வைசர் மூலமாக. ஸோ அசெட் அட்வைஸ்ன்றது எப்படி, யாருன்னா இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து விற்றுருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ். அவங்க ரியல் டைமில் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ஒர்க் ஆகுது, எது எது ஒர்க் ஆகலை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ராடக்ட் தான் நாங்கள் பார்த்தோம். திஸ் ப்ராடக்ட் இஸ் இன் ரன்னிங் மோட். எந்த இடத்துல இருக்குது, அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட சீரியல் நம்பர். ஓகே, யூனிக் சீரியல் நம்பர் ஆஃப் தட் பர்டிகுலர் டிவைஸ், அது எங்கே இருக்குது, அதோடைய ஒர்க்கிங் கண்டிஷன் என்ன அப்படின்ற பேராமீட்டரை அந்த கம்பெனி பர்சன் கேன் ஈஸிலி சி. ஸோ எங்கேருந்து இந்த எந்த வெண்டர்கிட்டேருந்து இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்களோ தே கேன் ஈஸிலி சி யூசிங் த ThinkWorks அசெட் அட்வைசர் பிளாட்ஃபார்ம் மூலமா அவங்க ப்ராடக்ட் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன, வெதர் இட் இஸ் சி திஸ் ஒன் இஸ் நாட் அட் கான்ஃபிகர்ட். இந்த பர்டிகுலர் திங் வந்து வேற ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, இன்னும் கான்ஃபிகரே பண்ணல. இது வந்து கரண்ட்லி இன் ஜெர்மனியில் இருக்கு இந்த ப்ராடக்ட். இது வந்து இதோட ஸ்டேட்டஸ் மட்டும் நாட் அவைலபிள், மேபி இட் இஸ் அண்டர் ஷட் டவுன் ஆர் சம்திங். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரன்னிங் ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றத அசெட் அட்வைசர்ல ஈஸியாக தெரிஞ்சிருது. ஓகே, ஃபர்தர் அந்த பர்டிகுலர் அவுட்புட்ல இருந்து உங்களுக்கு வர அவுட்புட்டையும் எடுக்க முடியும். ஓகே, சி அதோட கரண்ட் வேல்யூவையும் பிளாட் பண்ணுது ஆட்டோமேட்டிக்கா ரியல் டைம்ல. அந்த மிஷின் அங்கே ஓடின்னு இருக்கு, மினிச் ஜெர்மனியில் ஓடின்னு இருக்க மிஷினை அசெட் அட்வைசர் மூலமா அது எப்படி ரன் ஆகுது, அதுல இருக்கக்கூடிய டேட்டா என்ன, கரண்ட் என்ன, கரண்ட் வேல்யூ எப்படி வேரி ஆகுது, ஹியூமிடிட்டி வேல்யூ எப்படி வேரி ஆகுது அப்படின்ற. இது வந்து ஓஇஇன்னா ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, தட்ஸ் a term for OEE, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. ஸோ இது எப்படி இருக்கு எஃபிஷியன்சி ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்றது ரியல் டைம்ல பார்க்க முடியும். ஓகே, அண்ட் ஈவன் தே வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை வாட் ஆர் த கிளிச்சஸ். இந்த இடத்துல வந்து கரண்ட் வந்து அப்ரப்ட் ஸ்பைக்ஸ் வருது இல்லையா, தட் இஸ் எரர்.
தட் இஸ் அ ப்ராப்ளம். அந்த மாதிரி ஸ்பைக்ஸ் வரக்கூடாது ரியல் டைம் ப்ராசஸில். ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம் வித் த மோட்டார். தே ஐடென்டிஃபை தட் இஸ் அ ப்ராப்ளம் வித் த மோட்டார். இப்போ நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் சிஸ்டமில் இதான் நம்ம போன இதில் கூட பார்த்தோம், பிரேக் அண்ட் ஃபிக்ஸ் மாடல் தான் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. தே யூஸ் அ மெட்டல் கால் பிரேக் அண்ட் ஃபிக்ஸ். ஸோ ஒரு பிரேக்கேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷன் உடனே போகும், தே வில் ஃபிக்ஸ். பட் அப்படி இல்லாமல் தே வில் ப்ரெடிக்ட் அண்ட் ப்ரிவெண்ட். இந்த மாடல் என்ன மாடல் பேரு ப்ரெடிக்ட் அண்ட் ப்ரிவெண்ட். ஸோ வரக்கூடிய ரியல் டைம் டேட்டாலேருந்து இட் வில் டூ அன் அனாலிசிஸ். ஸோ இந்த டேட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போச்சுன்னா நீங்கள் வந்து புக் பண்ண தேவையில்லை. இமீடியட்லி த டேட்டா போச்சுன்னா தே வில் ஐடென்டிஃபை தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இப்போதான் பியூட்டி. இப்போ நார்மலாக ப்ராப்ளம்னா தே வில் கம் அண்ட் அட்ரஸ். ஓகே, நவ் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் correcting the problem using augmented reality. Okay, so என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they'll use a device. They'll be providing you a device. அந்த டிவைஸை வந்து இந்த திங்ஸ் ஒர்க்ஸோட லோகோல ஸ்கேன் பண்றாங்க. ஒன்ஸ் இட்ஸ் சம்திங் லைக் அன் augmented reality, மைக்ரோசாஃப்ட் HoloLens மாதிரி ஒரு augmented reality இது. ஸோ அதில் ஸ்கேன் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னு பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆகும் பாருங்க இப்போ. ஸோ இட் வில் பி கேப்சரிங் தட் ஆக்சுவல் ஒர்க் and it will actually do the work in 4 steps. Okay, you see what is happening. So first thing என்ன பண்ணுதுன்னா, அது இருக்கிற இது வந்து ஏஆர்ல ஆக்சுவலா நீங்க வந்து இது ஒரு காகுல் மாதிரி கண்ணில் மாட்டிருப்பீங்க. இது வந்து இனிஷியலா இந்த பர்டிகுலர் இதை ஸ்கேன் பண்ண உடனே இட் வில் கோ த்ரூ த ஆக்சுவல் திங். எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குன்றத உங்க ஸ்கிரீன்ல விர்ச்சுவலா முன்னாடி எந்த இடத்துல எரர் இருக்குன்றத அழகா காட்டுது பாருங்க. தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் இட். ஏஆரை எப்படி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்றாங்க பாருங்க. ஸோ ஆக்சுவல் செட்டப்ல எந்த இடத்துல எரர் இருக்கு, ஏன்னா ஃபிளக்சுவேட்டிங் மோட்டர் கரண்ட் டிடெக்ட் பண்ணாங்க. ஸோ இட் டைரக்ட்லி பாயிண்ட்ஸ் அவுட் எங்க எரர் இருக்குன்றத பாயிண்ட் பண்ணுது பாருங்க ரியல் டைம்ல. அதாவது ஒரிஜினல் பிசிக்கல் ஆப்ஜெக்ட்டுக்கு மேல இட் வில் ஹேவ் அன் ஓவர்லாப்பிங் திங். ஸோ உங்களுக்கு பிசிக்கலா வெளியில அப்படி தெரியும், ஸோ இந்த இடத்துல தான் எரர் இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ இட் ஹஸ் லொகேட்டட் தட் தேர் இஸ் அன் எரர். ஓகே, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், ஸோ வென் யூ சுவிட்ச் ஆன் தட், ஓகே இங்கே சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு பாருங்க மோட்டர். வென் யூ சுவிட்ச் ஆன் தட் திங் இட் ஷோஸ் தட் த வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இதெல்லாம் ரியல் டைம்ல வெளியில பாப்அப் ஆகுது. ஓகே, உங்க ஸ்கிரீனுக்கு மட்டும்தான் தெரியும். These are things that will pop up using AR technology. It will tell you even then when you switch it on, your voltage and current is 0 and the humidity it is 23%. 23% humidity is, it is almost dry. It is almost dry அப்படின்றதான் அர்த்தம். Okay, so that's the information that you get. So immediately once you get the information, so see the next thing, beautiful thing it does, it tells you how to you have to replace the product. It'll tell you what is the remedy. Okay, so that's a problem. You need to first shut off. You need to remove the shaft and the collar. The shaft and the collar remove பண்ணணும். இந்த காலர், ஸோ இது வந்து ஷாஃப்ட் காலர் இது ரெண்டு ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மிஷினை வந்து ப்ராக்கெட்லேருந்து எடுத்துட்டு யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் இட் வித் அ திங். ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுக்கல, இட் ஆக்சுவலி ஷோஸ் யூ அ விர்ச்சுவல் மாடல். ஓகே, உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து இதை பாருங்க, தனியாக வெளில வர மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இட் டெல் யூ ஹவு டு ரிமூவ் திஸ், எதை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும், எங்கே ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணணும். சி இந்த ரெண்டு சொலினாய்டுக்கும் இந்த பர்டிகுலர் திங் கம்ஸ் அவுட். ஸோ எதை ரிமூவ் பண்ணணும், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணணுன்றத ஏஆர் உங்களுக்கு கொடுக்கும். சி தட்ஸ் த பியூட்டி அண்ட் பவர் ஆஃப் த டெக்னாலஜி. ஸோ ஏஆரில் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த வால்வை முதல்ல கைட்டணும், எப்படி இந்த ஸ்க்ரூவை எடுக்கணும், எவ்ரி திங் இட் இஸ் ஷோயிங் அஸ் அன் அனிமேஷன். உங்களுக்கு முன்னாடி அப்படியே ஏஆர்ல ரியல் டைம் டிவைஸ்க்கு முன்னாடி வரும். ஸோ யூ கேன் ஈஸிலி டிஸ்மேண்டில் த ப்ராடக்ட். ஓகே, தட்ஸ் த பியூட்டி. ஃபைன். ஆஃப்டர் யூ டிஸ்பிளேஸ் புதுசாக வச்ச பிறகு இட் வில் வெரிஃபை அண்ட் சி தட் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் இஸ் வேரிங். ஸோ இட் வில் வெரிஃபை த டிவைஸ். ஓகே, தட்ஸ் த இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். ஓகே, how the AR is used for a simple identification of a fault in a motor. Okay, and how this is actually done, உள்ளார என்ன நடக்குது, எப்படி இது நடந்துச்சு அப்படின்றதான் இங்க பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து நமக்கு வந்து ஒரு ரிமோட் சர்வீஸ் பர்சன் இருக்காரு. இவர் ஒரு ரிமோட் சர்வீஸ் பர்சன். அவர் வந்து
அந்த ரியல் டைம் அசெட் அட்வைசர் மூலமா, ரிமெம்பர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், அசெட் அட்வைசர் மூலமா he saw that particular device ரன் ஆகுது, இதுல கரண்ட் வந்து ஸ்பைக்ஸ் இருக்கு அப்படின்றத அவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சோன்னே அவர் என்ன பண்றாருன்னா, that information is also given to the mechanic who is going to do the servicing. அதே சமயம் Azure IoT hub வழியா it is going. So this is the middleman here. இவர் தான் middleman. Okay, so ThingWorx என்ன பண்ணுதுன்னா, basically it gives you a 360-degree view of the asset. அந்த அசெட்டோடைய ஒரு 360-degree view, கரண்ட் என்ன, வோல்டேஜ் என்ன, எஃபிஷியன்சி என்ன, இந்த மாதிரி எல்லா பேராமீட்டரையும் அது கொடுக்குது. ஓகே, அண்ட் திஸ் ரியல் டைம் வோல்டேஜ் கரண்ட் டேட்டா இந்த கிளவுடுக்கு எப்படி போகுதுன்னா, this is a software platform, hardware software platform with ThingWorx that is going to get the real time data. Okay, real time voltage current data எட்டுன்னு வரதுக்கான சாஃப்ட்வேர் ThingWorx யூஸ் பண்றது பேர் Kepware. Okay, Kepware is a middleman. Okay, middleman in the sense, actually நம்ம டிவைசஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ இண்டஸ்ட்ரியல் டிவைசஸ் எல்லாத்துலயுமே நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்ம பார்த்துருக்கோம், மாட்பஸ் இருக்கு, ஆர்ட் ப்ரோட்டோகால் இருக்கு, இல்லை வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரோட்டோகால்லேருந்து வரக்கூடிய இன்புட்ஸை இந்த ஐஓடி ஹப்புக்கு தெரிகிற லாங்குவேஜாக மாற்றுறது. ஓகே, இட் வில் பி லைக் அன் டிரான்ஸ்லேட்டர். ஸோ மேபி இவர் வந்து தமிழில் பேசுகிறாருன்னு வச்சுங்க, இவர் இங்கிலீஷில் தான் பேசுவார்னு வச்சுங்க. ஸோ தமிழில் இருக்கிறது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும் இல்லையா? That is what your Kepware does. It will translate whatever is told by the machine in terms of these protocols. And the language, Azure IoT hubக்கு என்ன லாங்குவேஜில் புரியுமோ அந்த லாங்குவேஜில் மாற்றி கொடுக்கும். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரியல் it is basically an industrial protocol driver library. Kepware is an industrial protocol driver library. It supports around 150 different protocols. Just imagine 150 different protocols it supports. MQTT out, Modbus out, any protocol it will be supporting. Okay, so அதே மாதிரி once the information goes, so இந்த இடத்துல இருந்தே நீங்க வந்து ஏதாவது ஒரு வேல்யூ செக் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா again this will go this way. That's why I put it as bidirectional. You give a control signal from here itself, that will actually immediately reflect over here. Kepware மூலமா திருப்பி உங்களுடைய பாட்டுக்கு போகும், and the mechanic will do the troubleshooting with the help of the AR. Okay, with the help of AR it will be doing the troubleshooting. So this is what happens on the background of ThingWorx. Isn't it amazing? Okay, how these things are accomplished, the technology. Okay, so இது வந்து உங்களோட IoT ஹப்ல இருந்து வர டேட்டா, ஐஓடி ஹப்லேருந்து வர டேட்டாவை, இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ டேட்டா. ஆக்சுவலாக திஸ் அண்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஓகே, ஸோ இயர் யூ கேன் ஆக்சுவலி சி மோட்டார் கண்ட்ரோலோட டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் எல்லாமே இதில் வரும். பட் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்மளால படிக்க முடியாது. ஒன்லி த ப்ரோக்ராமர் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இது வந்து அஷூர் ஐஓடி ஹப் டூல் கிட்லேருந்து வரக்கூடிய டேட்டா. ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் அந்த டேட்டா வந்து இதில் வந்துனே இருக்கும், கண்டினியூஸாக ஜென்ரேட் ஆகினே இருக்கும் இந்த டேட்டா. ஓகே, இந்த டேட்டாவை இதில் நீங்கள் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டிவைஸ் எடுத்து நீங்கள் புதுசாக ஒரு ஐஓடி ஹப் கிரியேட் பண்ண முடியும், இல்லை புது டிவைஸ் கிரியேட் பண்ண முடியும், இல்லை ஒரு புது ஐஓடி எட்ஜ் டிவைஸ் கிரியேட் பண்ண முடியும், ஒரு பர்டிகுலர் டிவைஸை மானிட்டர் பண்ண முடியும். ஓகே, யூ ஹேவ் a variety of options that is available in this visual code platform. இந்த அவுட்புட் டேட்டா வாட் எவர் யூ கெட்டிங் இன் யுவர் ஐஓடி ஹப், இதை வந்து ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு ஒரு ப்ரெசன்டபுளாக கொடுக்கறதுக்கு தான் we have ThingWorx Composer. ஓகே, ThingWorx உடைய கம்போசர் இருக்கு. இவர் என்ன பண்ணுவாருன்னா ஐஓடி ஹப்லேருந்து வந்த டேட்டாவை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி கொடுக்கறது தான் இவரோட வேலை. ஓகே, இட் கேன் பி யூஸ்ட் பை த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இதில் வந்து இல் பி சீயிங் வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் அசெட்ஸ், என்னென்ன அசெட்ஸ் ரன் ஆகுது, எது என்ன மாதிரியான யூனிட், வெதர் இட்ஸ் எ திங், எப்போ கடைசி டேட்டா வந்துச்சு, தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எப்போ கடைசி டேட்டா, எந்த ஹவர்ல மினிட்ல வந்த டேட்டா. ஸோ தோஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ கலெக்டட் அண்ட் ப்ரெசென்டட் இன் எ பெட்டர் வே பை யுவர் ThingWorx கம்போசர். ஓகே, ஸோ இந்த இடத்துல நாம வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவை பார்த்தோம்னாலே அதில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ் யூ ஹேவ் இன்புட்ஸ்.
நீங்கள் வந்து ஜாப் ஐடி கொடுக்கலாம், என்ன ஜாப் டைப், வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஜாப், ஸோ எப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே இதில் கிடைக்கும். ஓகே, ஃபர்தர் நீங்கள் ஒரு ஆப்ஷனையும் தனியாக கிளிக் பண்ணி என்னென்ன இன்புட்ஸ் இருக்குது, எத்தனை டிவைஸ் அதில் கனெக்ட் ஆயிருக்கு, தோஸ் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ யூ கேன் டூ. ஸோ இங்கேருந்து நீங்கள் கண்ட்ரோல் கொடுக்க முடியும். சி when you give an execute it will control that particular device. ஓகே, இப்போ நாம் பார்க்க போகிறது நம்மளுடைய அசெட் மோட்டார். ஓகே, ஸோ மோட்டாருக்கான இன்புட்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்க. ஸோ யூ ஹேவ் த கரண்ட், humidity, operational efficiency, temperature, voltage. So இந்த parameters எல்லாமே வருது பாருங்க. All these parameters are being generated. Okay, so using this you can understand what is happening in the system. Okay, so this is the power of augmented reality and cloud IoT platform. So ThinkWorks la you can create a good amount of applications. It's an application platform where you can create good amount of applications. Okay, so IoT hubலந்து வரக்கூடிய டேட்டா வச்சு இந்த applications run பண்ண முடியும். That's what your ThinkWorks does. Okay, so this is a real time comparison between both. So இங்க வந்து ரியல் டைம்ல உங்களால ஆக்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வர டேட்டாவையும் இதுலயும் correlate பண்ண முடியும். Okay, so that's how your ThinkWorks work. Now we'll see a small video about how this ThinkWorks will be doing a great job. Okay, I'm just sharing you a video. So this will give you is the audio கேக்குதாப்பா? Yes, sir. Okay, just see. The ThinkWorks platform makes it easier and faster to realize efficiencies and to reduce risk in your operations in all kinds of settings. Utilities, smart cities, oil and gas, and of course in factories, all of which are constantly generating critical operational data. For many of you, acquiring and making sense of the data is a major challenge. As you can see in this example of a role-based app. Okay, you can see operating efficiency, performance, availability. Which is connected and built for a factory. ThinkWorks makes it easy to source data. That is, incorporate and aggregate data from anywhere, wherever it is, and understand it across various production lines. Only ThinkWorks allows you to structure and enrich this data in a way that makes... Okay, you can see here where you get the different data source. Okay, so these are the platforms you have. Okay, for modeling the factory operations, CAD CAM, digital contest, data analyze பண்றது. You can have a digital twin to simulate the data. Okay, so இதில் ஆக்சுவலாக டிஜிட்டல் ட்வின்னை பற்றி அதிகமாக சொல்லலை. டிஜிட்டல் ட்வின் வந்து நம்ம ப்ரிடிக்ஸில் தான் அதிகமாக டிஜிட்டல் ட்வின் பற்றி பார்த்தோம் ஆக்சுவலாக. Okay, you get a digital map, and this is for the IoT IT system, business part system, and you use a computer vision. Computer vision nothing but a machine learning. Okay, so here you can see the different protocols, different cloud services that come into picture. One is the AWS, Amazon Web Services, Azure, Microsoft ஓடது, GE ஓட Predix. Okay, so இது எல்லாமே end userக்கு டெஸ்க்டாப் மூலமா, லேப்டாப் மூலமா, மொபைல் மூலமா, okay, you can be useful for different applications. Sense in the industrial IoT to organize data from these physical assets, from your digital systems, which might include PLM, might include 3D CAD. Okay, you can see the different platforms here. This is Amazon, this is Microsoft. These two I need to explore. This is ThinkWorks. And then enrich it with ThinkWorks' IoT context. Now we can take advantage of this information, right? We can gain insight into these assets, into these operations, and drive behavior and outcomes. At the heart of every IoT solution is synthesized intelligence. Intelligence that helps us answer the hard questions about an organization, a product line, a process, or an operational unit. ThinkWorks also provides easy-to-use tools
to apply supervised machine So learning predictive to your modeling data. கொடுக்குறாங்க, virtual And sensors. these capabilities allow you to answer questions like, what is happening? Why it happened? By automatically identifying statistical patterns and relationships that affect performance. What will happen? By automatically creating and operationalizing predictive models that are based on historical data. And what should happen? With recommendations. See, that it will show you optimize low the material likelihood alert. of desired உடைய outcomes physical model based காட்டுது on பாருங்க. descriptive simulations. But what about us? Simulation பண்றது. Now that we have Okay, so you can do a virtual simulation of that entire thing. Okay, that's the beauty of it. this data-driven intelligence, the next question is, how do we automate the processes that connect our business system data, our physical products, and our operations? In other words, how do we orchestrate? So if you're a system admin, I'm sure you'll agree that orchestrating processes across just one enterprise So you're controlling device management, உங்களோட business processக்கு எப்படி மேட்ச் ஆகுது, how it is moving towards your target, system எப்படி integrate பண்றாங்க. So that is orchestrating. level system. Think about CRM or ERP. Can be challenging. And when we think about the industrial Internet of Things with many disparate systems, lots of different sources of data, connected assets in the factory, connected products in the field, that challenge grows exponentially. Solving these challenges is what ThingWorx is built for. It has utilities that are designed specifically for managing and orchestrating across devices, across processes, and across your business systems. How can we easily make data and insights accessible and enable people to make smarter decisions and execute informed actions, to engage with the connected systems, and to use all of this rich, insightful information so that they can do their jobs faster, they can do their jobs better, and they can make better decisions in their day-to-day work. These capabilities enable connected solution builders to clearly finally it is present engage. relevant, compelling information through the web on the desktop, on a mobile app on your phone, as well as with augmented reality experiences. Speaking of augmented reality, how hot is this technology? This is fantastic stuff, and it's already changing the way that many See, you want to see how AR is beautifully used in real time. of you are creating and selling and servicing and operating the Okay, that's what I told you. ரியல் டைமில் உங்களுக்கு வந்து ஏஆர் மூலமாக இன்புட் கொடுக்குது, இந்த ப்ராசஸை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் by scanning this particular ThingWorx logo. products that you build. Last year here at LiveWorx, I introduced you to ThingWorx Studio. This is a purpose-built authoring environment that makes creating model item. AR experiences unbelievably fast and easy. And also, you can do it without writing any code. You can present relevant IoT data and alerts and analytics, which can be understood in the context of the physical products and systems that they're relevant to. And what I think is most exciting is that the power to make that change, to fundamentally redefine the way that we communicate and present information, is in all of your hands. And it's fast, and it couldn't be easier. So PTC is the name of that company. Okay. So actually அவங்க வெப்சைட் போனீங்கன்னா they are offering a good amount of courses also. PTCல ThingWorx எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய கோர்சஸ் கொடுக்குறாங்க. Okay. It's quite interesting to see this thing. Fine. So that's the story about ThingWorx and how it is used along with Azure IoT. So Azure IoT acts as a hub, whereas your ThingWorx acts as an application layer. So using the data that you get from your IoT hub by using Azure IoT, the data is getting reshaped, modeled, okay, with a variety of features. Using AR and machine learning, it is able to do a variety of operations, thereby helping to increase the operational efficiency of the system. Okay, that's the beauty of these kinds of IoT platforms.